உணர்ச்சி வசப்பட்டு நடந்துட்டுது. நடந்த சம்பவத்துக்கு தீர்ப்பு கொடுத்து பேரறிவாளன் விஷயத்துல வழக்குல நம்ம எப்படி இல்லாம பேசணும், எப்படி இல்லாம நடந்து எத்தனை நாள் விவாதம் பண்ணணும், அவங்க எல்லாம் கூப்பிட்டு விருந்தெல்லாம் கொடுத்திருக்காரு நம்ம முதலமைச்சர். எப்படி எல்லாம பேசணும்னா இது என்ன வார்த்தை? எப்படி எல்லாம பேசணும்னா எப்படி எல்லாம பேசணும்னா வாத பிரதிவாதம். இதுதான் வலதுசாரி சிந்தனையினுடைய நான் ஏற்கனவே சொன்ன இட் இஸ் தி இன்டெலெக்சுவல் ப்ராஸ்டிடியூஷன். அவரு திராவிட கழகத்துல இருந்தாரா இல்லையா, இலங்கைக்கு போனாரா இல்லையா? ஜஸ்டிஸ்னா ஜஸ்டிஸ், அது யாரா இருந்தாலும் ஜஸ்டிஸ். இந்த தீர்ப்பு இந்த இந்த இது ஒரு 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 காட்டுமிராண்டித்தனமான ஒரு மனித இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம். அதுல வந்து நீதிமன்றம் அதை திரும்ப அந்த இந்த தீர்ப்பை இப்போ கொடுத்திருப்பதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். ஏனென்று சொன்னால் கொடிய 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 தவறுகள், மனித பண்புக்கு அப்பாற்பட்ட தவறுகள், ஒரு 3 வயசு குழந்தைய கல்லால் அடித்த தவறுகள், இதெல்லாம் எந்த குடும்பத்துல பிறந்தவனும், அக்கா தங்கச்சியோட பிறந்தவன், நல்ல ஒரு பெரிய குடும்பத்துல வாழ்ந்தவங்க யாருமே இதை ஆதரிக்க முடியாது. அதே சமயத்துல இந்த பார்வை நாம இப்ப இதை நியாயம்னு சொல்றோம். எல்லா வழக்கிலையும் இந்த நியாயத்தின் அடிப்படையில பேசணுங்கிறதுதான் நான் இப்ப இதுல பேச முக்கியமான பாயிண்ட் தான். இப்ப கோயம்புத்தூர் வழக்கு எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர்ல 58 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. நான் அன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்தேன், பார்க் ஹோட்டல்ல தங்கி இருந்தேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர. பாடி எல்லாம் துணியில வேஷ்டியில கட்டிட்டு போனாங்க, அடையாளமே தெரியாம அப்படியெல்லாம் நடந்தது. இப்ப அந்த கொலையில சம்பந்தப்பட்டவங்க இன்னும் ஜெயில தான் இருக்காங்க. அவங்களை விடுவிக்கிறதுக்கு இந்த அரசு கவர்னர்கிட்ட இது விடுதலை பண்றதுக்கு கேட்டிருக்கிறது. அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, இத போல ஒரு வழக்குல ஒரு மாதிரியும் இன்னொரு வழக்குல ஒரு மாதிரியும் நம்ம விவாதம் பண்றதெல்லாம் விட்டுட்டு, குற்றவாளிகள் மனித சமூகத்துக்கு எதிரானவர்கள், கொடுங்குற்றம் புரிந்தவர்களை யாரா இருந்தாலும் ஜாதி மத பேதம் இல்லாம உள்ள தள்ளணுங்கிற பண்பு நமக்கு வரணும் என்பது நான் இன்னைக்கு இதுல வலியுறுத்த விரும்புகிறேன். அதே போல ஒவ்வொரு வழக்கிலையும் ஒவ்வொரு நீதிமன்றத்தை வந்து இப்போ இன்னைக்கு சொல்றாங்க, நீதிமன்றத்துல ஒரு வேர்டு பயன்படுத்திருக்காங்க, ஃப்ராடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வார்த்தை எந்த நீதிபதி பயன்படுத்தினாலும் அது சரிதானா அப்படிங்கிறத நீதித்துறை தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். நாம அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஃப்ராடுங்கிற வார்த்தைக்கும் நீதிபதிகளை அப்படி பயன்படுத்த முடியாது, அரசையும் பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு எங்க இருந்து அந்த சந்தேகம் வருது? ஏன் அந்த சந்தேகம் வருது? ஏன் சந்தேகம் வருதுன்னா, அது அரசை குறிப்பிட்டாலும் தவறு, நீதிபதிகளை குறிப்பிட்டாலும் தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, தனி மனித எனக்கு ஏன் தனிப்பட்ட உணர்வு இன்னைக்கு நான் அந்த அவங்களுக்கு திரும்ப ஜெயிலுக்கு போட்டுங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட வகையில மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு கொடுமையான குற்றம் அது. ஆனால் ஒரு அரசுக்கு கடமை வேற மாதிரி இருக்கு. அது ஒரு பெரிய ரயட். அந்த ரயட்ல உணர்ச்சி வசப்பட்டு நடந்துட்டுது. நடந்த சம்பவத்துக்கு தீர்ப்பு கொடுத்து பேரறிவாளன் விஷயத்துல வழக்குல நம்ம எப்படி இல்லாம பேசணும், எப்படி இல்லாம நடந்து எத்தனை நாள் விவாதம் பண்ணணும், அவங்க எல்லாம் கூப்பிட்டு விருந்தெல்லாம் கொடுத்திருக்காரு நம்ம முதலமைச்சர். எப்படி எல்லாம பேசணும்னா இது என்ன வார்த்தை? எப்படி எல்லாம பேசணும்னா எப்படி எல்லாம பேசணும்னா வாத பிரதிவாதம். இருங்க, எப்படி எல்லாம பேசணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வாய்க்கு வந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, நீங்க ஒரே நிமிஷம். நீங்க வந்து இந்த குற்றவாளிகளை கண்டிக்கிறீங்க, தொடர்ச்சியா வந்து கோயம்புத்தூருக்கு போறீங்க, குற்றவாளிகளை கண்டுக்கிறீங்க, தொடர்ச்சியா பேரறிவாளன் விஷயத்தையும் அதுல லிங்க் பண்ணிக்கிறீங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து நிச்சயமா எல்லா குற்றத்துக்கும் தண்டனை அனுபவிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நீங்க சுத்தி அந்த இடத்துல வரும்போது இல்ல உச்ச நீதிமன்றத்தையும் நீங்க சேர்த்து எப்படி எல்லாமோ நம்ம பேசணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான ஒரு கருத்தா இருக்க முடியும். என்னுடைய நோக்கம் நீங்க எப்படி புரிஞ்சுட்டீங்கன்னு தெரியல. நான் எப்படி அதை விளக்கணும்னு நினைத்தேன் என்று சொன்னால், எப்படி எல்லாம் பல்வேறு கருத்துக்களை நம்ம விவாதித்தோம். அவர்கள் சம்பந்தப்படவில்லை என்றோம், அவர்கள் 25 ஆண்டுகள் உள்ளே இருந்து விட்டார்கள் என்றோம், அவர்கள் வந்து நிரபராதிகள் என்றோம், அவர்கள் எந்த விதமான இன்னசென்ஸ் என்று சொன்னோம். எல்லாத்தையும் நம்ம பேசணும். நான் வந்து உறுதியா பேசினேன், அவங்க உள்ளதான் இருக்கணும், அவங்க சம்பந்தப்பட்டவங்க, அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் உள்ள இருக்கு. நான் பேசியிருக்கேன், அதுலயும் பேசுறேன், இதுலயும் பேசுறேன். எனக்கு ராஜீவ் காந்தியும் ஒண்ணுதான், அதே 17 அபிஷியல் செத்தாங்க, அவங்களும் ஒண்ணுதான். இந்த இப்போ இந்த அம்மா பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணியும் எனக்கு ஒண்ணுதான். இந்த கொடூர குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை திரு குமார். ஆனா நீங்க இந்த ஒரு விஷயத்தை மற்ற எல்லாத்தோட ஒப்பிடுறீங்க. உச்ச நீதிமன்றமே பல முறை குறிப்பிட்டு இருக்கிறது, 2002 இருந்து இந்த வழக்கை, பில்கிஸ் பானு வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்த வழக்காகவோ இல்ல பாலியல் வன்புணர்வு வழக்காகவோ கருதவே கூடாது அப்படிங்கிறத பல முறை குறிப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது கொடூரத்தின் உச்சமான ஒரு குற்றம்.
அதை வந்து மறுபடியும் நம்ம மற்ற எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம கம்பேர் பண்ணி பேசுறது சரியா இருக்குமா? நான் முதல்ல நீங்க எல்லாம் யாரும் விவாதிக்காத வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன். அது அவ்வளவு கொடுமையான குற்றம்னு நான் பயன்படுத்தியிருக்கேன். அப்புறம் என் மேல நீங்க குற்றம் சாட்ட முடியாது. நான் குற்றம் சாட்டல, நான் விளக்கம் தான் கேட்கிறேன். இதே பார்வை எல்லா வழக்கு மேலயும் இருக்கணும்ன்ற. எனக்கு இவரை மட்டும் உங்களை விடணும், அவங்கள விடக்கூடாது, இப்படி எந்த பாகுபாடு இருக்கக்கூடாது என்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம். அந்த பாகுபாடு இப்ப யார் சொன்னா? அப்படிங்கிற வார்த்தை யார் சொன்னா? அந்த பாகுபாடு இப்ப அடுத்த இந்த கேஸ் வரும்போது வரும். இப்ப கவர்னர் கொடுத்து இவங்களை விடணும்னு சொல்லிட்டு இருக்கோமே, அந்த கேஸ் இதை சம்பந்தப்பட்ட 58 பேர் கொலை சார். கோயம்புத்தூர்ல அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நாங்க இருந்த 58 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 200 பேருக்கு மோசமான ஹெஞ்சுரி. இன்னும் அந்த கோயம்புத்தூர் இன்னும் அதுல இருந்து ரிலீஃப் ஆகல. அப்படிப்பட்ட சம்பவத்துல கொலை குற்றம் சாட்டப்பட்டு உள்ள இருக்கிறவங்களே இப்ப விடணும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பேரறிவாளன்ல விட்டுட்டோம், இவங்களையும் விடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். சரி, எல்லா வழக்கிலும் ஒரே மாதிரியான பார்வை இருக்க வேண்டும். ஒரு கேள்வி வழக்கிலும் ஒரே மாதிரியான பார்வை இருக்க வேண்டும். நிச்சயமா அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த வழக்குங்கிறது வந்து நீங்க அப்படி எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறது சரியா இருக்குமாங்கிறதே ஒரு கேள்வி. ஒண்ணு, முதல்ல நீங்க ரெண்டு பேருமே, சகோதரர் ராமசாமியும் சரி சகோதரர் குமாரும் சரி, ரெண்டு பேருமே பேரறிவாளன் இருக்கிறீங்க. பேரறிவாளன் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணல. பேரறிவாளனுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் எங்க முதல்ல நீங்க, அதாவது இதுதான் நான் சொல்றது, இதுதான் வலதுசாரி சிந்தனையினுடைய நான் ஏற்கனவே சொன்னேன். இட் இஸ் தி இன்டெலெக்சுவல் ப்ராஸ்டிடியூஷன். ஏன் அப்படி கடுமையான, அதாவது எதுக்கு சொல்றேன், அவர் திராவிட கழகத்துல இருந்தாரா இல்லையா, இலங்கைக்கு போனாரா இல்லையா, இலங்கை பேரறிவாளன் பிரபாகரன் சந்தித்தாரா இல்லையா, இல்ல அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. தப்பிச்சு போக வேண்டாம், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்னுடைய கேள்வி, திருப்புறீங்க. ராஜீவ் காந்தியினுடைய கொலையில் அவருக்கு நேரடியாக எந்த சொந்தமும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க இத கொண்டு போய் அதுகிட்ட இணைக்கிறீங்கல்ல. ஒண்ணு, இன்னொன்னு குமார், இன்னொன்னு விவாத பொருளுக்குள்ள இருப்போம் திரு குமார். இன்னொன்னு குமார், விவாத பொருளுக்குள்ள இருப்போம். ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம். இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு நம்ம ரெண்டு பேருக்குமே இது மட்டும் இல்ல, பார்க்குற மக்களுக்கும் ஒரு தெளிவு வரணுங்கிறக்காக சொல்றேன். 370 அப்ளிகேஷன் வந்து அந்த தீர்ப்பை பற்றிய கேள்வி ஃபாலி எஃப் நாரிமன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு லீகல் லெஜெண்டரி. அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்கும்போது அவர் சொல்றாரு, அப்ளிகேஷன் ஆஃப் 370 இஸ் கான்ஸ்டிடியூஷனலி ராங், பொலிட்டிக்கலி இட் இஸ் ரைட். ரைட், கான்ஸ்டிடியூஷனலி ராங் அப்படின்ன உடனே தாப்பர் கேட்கிறார், கரண் தாப்பர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் கேட்கிறாரு, அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் ராங் ஜட்ஜ்மெண்டா அப்படின்னு சொல்லும்போது ஃபாலி ஆஃப் நாரிமன் என்ன சொல்றாரு, பொலிட்டிக்கலி ரைட் என்ற பார்வையை நீதிபதிகள் பார்த்திருக்கிறார்கள், கான்ஸ்டிடியூஷனலி தப்பு என்ற பார்வையை அவர்கள் பார்க்கவில்லை. அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட நான் சொல்வது என்னவென்றால், நீங்க சொல்ற எந்த வழக்கிலையுமே இந்த ரெண்டு பார்வையையும் நான் நீதிபதிகளுக்கு களங்கம் கற்பிக்க கூடாது, ஆனால் அந்த தீர்ப்பில் இருக்கிற நீதியை நாம் பேச முடியும் என்பதற்காக சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்க வேண்டும். நீங்க சொல்றதுல எனக்கு அதுல உடன்பாடு உண்டு. அதாவது விமர்சனம் வைக்கலாம், ஆனால் நீதிபதிகளை தான் நம்ம உள்நோக்கம் கற்பிக்க கூடாது, தீர்ப்பை விமர்சிக்கலாம். ஆகையினால அது எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய பார்வை எல்லா வழக்கிலும் ஒண்ணு போல இருக்க வேண்டும், இனிமையாக அப்படி இருக்கணும்ங்கிறத என்னுடைய இன்னைக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய கடமை இதுதான். எல்லா வழக்கிலையுமே ஜஸ்டிஸ்னா ஜஸ்டிஸ், அது யாரா இருந்தாலும் ஜஸ்டிஸ் அப்படி இருக்கணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். சரி, நன்றி.